அழகே அழகு சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகுமதி மாதிரி ஒரு பொண்ணு தான் அந்த குடும்பத்துக்கு தேவை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க அழகுமதி அவங்க அம்மா அப்பா கிட்ட இனிமேல் இந்த வீட்டுக்கு நீங்கள் வராதீங்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்களா அதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்ன நடந்தாலும் இந்த வீட்டில் நான் பேசிக்குவேன், நான் பேசி எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமனாரை பார்த்து என்னை பற்றி என்ன கம்ப்ளைண்ட்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள், எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்கிற வேலைலாம் இருக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அழகுமதியோட அம்மா அப்பாவும் இன்னும் நம்ம பொண்ணு நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டேக்கா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்ப ரெடி ஆகுறாங்க. உடனேவும் அழகுமலை இருந்துட்டு சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இருக்கட்டும்மா நாங்கள் வரோம் அப்படின்ட்டு அழகுமதியோட அம்மா அப்பாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே தங்கராஜ் இருந்துக்கிட்டு இவன் என்ன இவனை அடக்கவே முடியாதா, இவன் என்ன இப்படி தும்புறா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜுக்கும் மனசுக்குள்ள கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கா. நான் வெளியில் காட்டிக்காம இருக்காங்க. சுரேஷ்க்கு வேலை கிடைச்சதுனால இதை நம்ம எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடணும்ல, அதனால நாகராஜ் கிட்ட சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்துட்டு வாடா, இன்னைக்கு விருந்து சாப்பாடு ரெடி பண்ணிடலாம், சுரேஷ்க்கு வேலை கிடச்சிருக்குல்ல, மலர் நாகராஜ் வாங்கிட்டு வந்ததும் எல்லாத்தையும் நல்லா சமைச்சு வச்சிரு அப்படிங்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு மலரும் கிச்சனுக்கு போயிடுறாங்க. இங்கே கிச்சனுக்கு போனதும் மதியம் அங்கே வராங்க. வந்ததும் மலர் இருந்துட்டு மதிக்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் மதி, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு எனக்காக அங்கே போயிட்டு சுரேஷ் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி மதி அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, நான் உங்களுக்காக தான் இதை பண்ணேன், ஆனால் அங்கே போயிட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு என்ன எழுதியிருந்தாங்கன்னு தெரியுமா, நான் ஏதோ உங்கள் குழந்தை மேலே உள்ள முன்பகையினால தான் நான் இந்த கேஸ் கொடுத்துருக்கேன்னா, இப்போ அந்த முன்பகை போயிடுச்சாம், குடும்பத்தில் உள்ளவங்களாம் பேசி தீர்த்துட்டாங்களா, அதனால அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கேனா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இங்கே ரேவதி ஷாக் ஆகுறாங்க. என் வீட்டுக்காரர் எல்லாமே பண்ணுவார், இங்கே பாரு மலர், நீ மதிக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த கேஸை வாபஸ் வாங்க சொன்னேன், ஆனால் என்னமோ அவர் சொல்லி தான் மதி போன மாதிரி தேங்க்ஸ் மதி, நான் சொன்னதுன்னு கேட்டுட்டு அப்படியும் நீ இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு அவர் என்னமோ பெருமை தேடிக்கிறாரு அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. உடனே மதி இருந்துட்டு நான் இந்த அக்காவுக்காக தான் நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கவே செஞ்சேன், நான் வேறு யார் சொன்னாலும் கேட்டிருக்கவே மாட்டேன், இந்த கேஸை வாபஸ் வாங்குறதுல எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு மதி சொல்கிறாங்க. உன்னை மலர் இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் மதி, எனக்காக நீ சுரேஷ் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்கல, ரொம்ப தேங்க்ஸ் மதி அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப வித்தியாசமானவங்களா இருக்கீங்க, இந்த வீட்டில் உள்ள யாருமே உங்களை வந்து நல்லாவே பேச மாட்டாங்க, நல்லாவும் நடத்த மாட்டாங்க, அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் உள்ளவங்களுக்காக நீங்கள் பறிஞ்சு என்கிட்ட பேசுனீங்களே அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கினேன் அப்படின்னு மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரேவதி இருந்துட்டு இனிமேலும் சுரேஷ் அந்த தங்கராஜ் என் புருஷன் கூட சேர்ந்து இருந்தானா உருப்படவே மாட்டான், மதி நீ தான் சுரேஷை என் புருஷன் வழியில் வராமல் பார்த்துக்கணும், என் புருஷன் கூட இருக்கிற வரைக்கும் சுரேஷ் வந்து உருப்பட மாட்டான் அப்படின்னு ரேவதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷோட அம்மா வந்துடுறாங்க. என்னடி 3 பேரும் குசுகுசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, ரேவதி அங்கே என்னடி வேலை பார்த்துட்டு இருக்கா, அவங்க 2 பேரும் பார்த்துக்குவாங்க, நீ வாடி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா கூட மாட்டா எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே என்ன வேலை இருக்குது, கொஞ்சம் வேலை தானே இருக்குது பார்த்துக்குவா அப்படிங்கிறாங்க. உடனே இவங்களுக்கு எங்கள் அண்ணியை வேலை வாங்குறதே வேலையாக போயிடுச்சு, இவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்தா தானே எங்கள் அம்மாவுக்கு தெரியும், எங்கள் அம்மா இப்படி தான், நானும் அதை கண்டுக்கவே மாட்டேன் எங்கள் அம்மா பேச்சா அப்படின்னு ரேவதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே 3 பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தங்கராஜுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது, இவங்க 3 பேரும் கூட சேர்ந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு இங்கே சாப்பாடுலாம் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. சாப்பிட உட்காரும்போது எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்போ மதி இருந்துக்கிட்டு மலரக்கா கையை வச்சு அந்த வேஸ்ட்டை எடுத்து போட்டாங்க, அதை எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் இன்னைக்கு இந்த கிண்ணத்தில் தான் நீங்கள் எல்லாருமே வேஸ்ட்டை போடணும்னு சொல்லிட்டு மதி வந்து அந்த கிண்ணத்தை எல்லோரும் முன்னாடி வைக்கிறாங்க. ஆனால் இவங்க மாமனார் இருக்காங்களே அவங்க தான் அந்த வீட்டிலேயே கூடுறதுனால திமிரு பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. இது நான் வாங்கின வீடு சம்பாதிச்சு அப்படி இருக்கும்போது ஒரு வேஸ்ட்டை கீழே போடுறதுக்கு கூட எனக்கு உரிமை கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் மதி இருந்துக்கிட்டு இவர்கிட்ட நான் என்ன சொல்ல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சாலும் இது நீங்கள் வாங்கின வீடுன்னு சொல்கிறீங்களே, அந்த வீடை சுத்தமாக பார்த்துக்கிறது உங்களோட பொறுப்பு தானே, அப்படி இருக்கும்போது கீழே வேஸ்ட்டை போட்டுட்டு நீங்கள் பாட்டில் போயிடுறீங்களே, அந்த வேஸ்ட்டை எடுத்து போடணும்னு யாராவது நினைக்கிறீங்களா, அதை பாவம் அந்த அக்கா தான் எடுத்து போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. இந்த வீட்டு பொம்பளைங்களுக்கு அதை தவிர வேறு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாமனார் சொன்னதும் மாமியார் இருந்துக்கிட்டு மலர் நீ தான் கையை எடுத்து அந்த வேஸ்ட்டை எடுத்து போடுறதுக்கு முடியலன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொன்னியா, அதனால அவள் அப்படி பேசிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொன்னதும் இல்லை நான் அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க, யாராவது எல்லா வேஸ்ட்டையும் நீங்கள் சாப்பிட்டு போடுறதெல்லாம் கையை வச்சு எடுத்து போடுவாங்களா, ஆனால் அந்த அக்கா கையை வச்சு எடுத்து போடுறாங்க, அதனாச்சும் கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு நீங்கள் எல்லாரும் வேஸ்ட்டை அந்த கிணத்துல போடலாமே அப்படின்னு மதி சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் யாருமே கேட்குற மாதிரி இல்லை, எல்லாரும் வேஸ்ட்டை கீழே போட்டுட்டு சாப்பிட்டுட்டு எந்திக்க போகிறாங்க. உடனே மதி இருந்துட்டு இனிமேல் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எல்லாரும் இப்போ சாப்பிட்டு முடிச்சு எந்திரிச்சிங்கல்ல, இனிமேல் இந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து அந்த கிண்ணத்தில் போடுங்க, போட்டுட்டு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. எதுக்கு நாங்கள் சாப்பிட்ட வேஸ்ட்டெல்லாம் நாங்களே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. தங்கராஜா இருந்துக்கிட்டு என்னம்மா சாப்பிட்டு அப்படியே தான் வச்சுட்டு போவோம், வீட்டில் உள்ள பொம்பளைங்க தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும், அதை விட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இப்படியெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடெல்லாம் இருக்குது, அதை மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கோ, அதை விட்டுட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு தங்கராஜ் சொல்லிட்டு இருக்காங்க. மதி இருந்துட்டு நான் உங்ககிட்ட பேசலை, சாப்பிட்டேன் எல்லாருக்கிட்டையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் கீழே இருக்க வேஸ்ட்டை எடுத்து தட்டில் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் மற்றவங்க எல்லாருமே வேஸ்ட் எடுத்து தட்டில் போட்டுறாங்க. ஆனால் சுரேஷும் தங்கராஜும் மட்டும்
போடாமல் இது பண்ணுறாங்க. உடனேவும் மலர் வேண்டாம் மதி எதுக்கு நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிறேன் எதுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே மாமியார் வந்துட்டு மலர் மாதிரி இருக்க பழகு, மலர் இந்த வீட்டில் சொன்னதெல்லாம் சரி சரின்னு கேட்டுட்டு இருக்காளா அந்த மாதிரி இரு, அதை விட்டு எதிர்த்து பேசுகிற வேலைலாம் வச்சுக்கிறது அப்படிங்கிறாங்க. சரி நான் எதிர்த்து பேசலை, இந்த வேஸ்ட்டெல்லாம் இவங்க வச்சுட்டு போகிறாங்களே இதெல்லாம் நீங்களே க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்படி க்ளீன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் இந்த அக்கா இந்த வீட்டில் எந்த கிச்சன் வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு மதி சொன்னதும், என்ன மலர் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மதி இருந்துட்டு, இங்கே பாருங்க அக்கா நீங்கள் சொன்னதுனால நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கலாம் செஞ்சல, இப்போ நான் சொல்கிறேன் இவங்க எல்லாரும் கீழே வச்சுட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, இனிமேல் நீங்கள் இந்த வீட்டில் சமையல் வேலை எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், இவங்களே பார்த்துக்குவாங்க எல்லா வேலையும். நீங்கள் என்ன இந்த வீட்டு வேலை செய்கிற வேலைக்காரியா, அந்த மாதிரி இந்த வீட்டில் உள்ளவங்க நடத்துகிறாங்க, உங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு கூட கணக்கு பார்க்குறாங்க, எனக்கு ஒரு முட்டை கூட உங்களுக்கு அவிச்சு கொடுக்குறதுல கணக்கு போட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதுக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பாக்யராஜ் இருந்துட்டு, மலருக்காக மதி இவ்வளோ தூரம் பேசலாம், நம்ம பேசாமல் இருந்தால் என்ன அப்படின்ட்டு, இங்கே பாருங்கம்மா மதி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, சாப்பிட்டதை வேஸ்ட்டை தட்டில் எடுத்து போடுறதுல என்ன தப்பு இருக்குது, ஒரு கிண்ணத்துல தான் எடுத்து போட சொல்கிறான், கீழே போடுறதா அந்த இது கிண்ணத்தில் போடுறதுல உங்கள் கௌரவம் என்னமா குறைஞ்சி போக போகுது அப்படின்னு பாக்யராஜ் சொல்கிறாங்க. உடனே நீயும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா, இவன் உன் பொண்டாடி சப்போர்ட் பண்ணுறதுலாம் நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் சொன்னதும், இங்கே அவங்க பாக்யராஜோட அப்பா இருந்துக்கிட்டு, என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த வீட்டில் ஆம்பளைங்க ஒரு கீழே கருவேப்பிலை கூட போடக்கூடாதா, இந்த பொண்ணு பேசுகிறத நீ வாட்டில் கேட்டுட்டு நீ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறதுல எந்த தப்பும் இருந்த மாதிரி எனக்கு தெரியலம்மா, மலர் பாவம் இந்த வீட்டில் அவ்வளோ வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அதுக்காக தானே அந்த பொண்ணு பறிஞ்சு பேசுது, ஆனால் நீங்கள் என்னென்னா இந்த மாதிரி பேசுகிறீங்களேம்மா அப்படின்ட்டு பாக்யராஜ் சொல்கிறாங்க. என்னடா என்ன நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல் பேசிக்கிட்டு இருக்கீங்களா, இந்த வீட்டில் ஒரு கருவேப்பிலை போடுறது கூட எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு இங்கே பாக்யராஜோட அப்பா மறுபடியும் சொல்கிறாங்க. கருவேப்பிலை போடுறது சரிதான்ப்பா, வேஸ்ட்டு அந்த பொண்ணு கீழே போடுறதுக்கு அந்த கிண்ணத்தில் தானே போட சொல்கிறா, அது கூட அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தான், அந்த பாத்திரம் விளக்குற வேலைலாம் இருக்குது, அதை கூட பொருட்படுத்தாமல் கீழே போட வேண்டாம், இந்த கிண்ணத்தில் வைங்கன்னு தானே அந்த பொண்ணு சொல்லலாம், அந்த பொண்ணு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் நீங்கள் எல்லாரும் வேஸ்ட் எடுத்து கிண்ணத்தில் போடலைன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், அதுவும் இல்லாமல் என் பொண்டாட்டி இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எந்த சமையலும் பண்ணி கொடுக்க மாட்டான் இனிமேல் அப்படின்னு பாக்யராஜ் சொல்கிறாங்க. உடனே இங்கே தங்கராஜ் இருந்துக்கிட்டு, என்ன மாமா இங்கே நடக்குது, என்னை அசிங்கப்படுத்துறதுக்காகவே விருந்து வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. சுரேஷ் இருந்துட்டு, அண்ணன் என்ன சொல்கிறேன் அண்ணி, என்ன நான் வேணா எடுத்து போடுறேன் அண்ணி எல்லா வேஸ்ட்டையும் அப்படின்னு சுரேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் இங்கே பாக்யராஜ் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் நான் சொல்கிறது தான், இந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் எல்லோரும் எடுத்து போடுங்க, அப்படி போடலைன்னா இனிமேல் மலர் இந்த வீட்டில் எந்த சமையல் வேலையும் பண்ண மாட்டா அப்படிங்கிறாங்க. உடனேவும் இவனும் இந்த வீட்டில் உள்ளவங்கள எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு பாக்யராஜோட அப்பாவும் அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாக்யராஜோட அம்மா இருந்துக்கிட்டு, நானே எடுத்து போடுறேன் எல்லாத்தையும், உன் பொண்டாட்டி எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், உன் பொண்டாட்டியின் மேல் ஏதாவது சொன்னால் சொல்லு அப்படின்ட்டு சொல்கிறேங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு, இந்த இடத்துல இப்படி பண்ணால் தான் இவங்கெல்லாம் சரிப்பட்டு வருவாங்க, இல்லைன்னா உங்களை எப்படி நடத்துகிறாங்க இந்த வீட்டில், ஒரு அடிமை மாதிரியே நடத்திக்கிட்டு இருக்காங்கக்கா, எல்லாரும் அப்படி அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பீங்களா நீங்கள், நீங்கள் என்ன இந்த வீட்டில் வேலை செய்கிறதுக்காக வந்திருக்கீங்க, ஏன்க்கா நீங்கள் இப்படி இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன்ல, அதே மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேளுங்க, இந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்காதீங்க, நீங்கள் உங்களுக்கு பசிச்சிக்கின்னா முதல்ல சாப்பிடுங்க, எல்லோரும் சாப்பிட்டணுன்னு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, இங்கே உள்ளவங்கலாம் உங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க, நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து மலருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இசையில் எப்படி தான் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.